பெண்களிடையே அவர் பேசும் பொருளாக மாறியிருக்கிறார். அதனால் திராவிட முன்னேற்ற கழக அரசுடைய சாதனைகளும் தேர்தலை கருத்தில் கொண்டு அது முன்னெடுத்த சில முக்கியமான நகர்வுகள், குறிப்பாக பெண்களுக்கு நேரடியாக 5000 ரூபாய் அனுப்பி வைத்தது, இவற்றினுடைய தாக்கம் வீச்சு என்பது எதிர்பார்த்த அளவு இல்லாமல் மங்கலாகி இருக்கிறது. இது இன்னொரு முக்கியமான கவனம். மாண்புமிகு திரு மு க ஸ்டாலின் அவர்களினுடைய ஆளுமையை பொதுவில் ஒரு பக்குவமான, முதிர்ச்சியான, அதிரடித்தன்மை இல்லாத ஒரு தலைவர் என்று ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறார். இது திராவிட முன்னேற்ற கழக அணிக்கு இருக்கிற ஒரு முக்கியமான பலம் என்று நான் கருதுகிறேன். திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியின் மீது அதிருப்திகள் பல இருந்தாலும் இந்த ஆட்சியை எப்படியாவது மாற்றிவிட வேண்டும் என்ற ஒரு அலையாக அது வடிவமல்ல. கம்பெல்லிங் ஒரு டிசைர், ஒரு ஆன்டி இன்கம்பல்சி பிகமிங் வே ஆர் இன்டென்சிட்டி என்று சொல்வார்கள். அப்படி ஒரு அலை ஒன்றும் இந்த முறை இல்லை. மேற்கு வடமேற்கு மாவட்டங்களில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் உறுதியான முன்னிலை வகிக்கிறது. 2021 தேர்தலின் போது திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி கட்சிகளிடையே இருந்த ஒரு ஒற்றுமையும் களத்தில் ஒருங்கிணைந்த செயல்பாடும் 2026 தேர்தலில் இல்லை. இதுவும் முக்கியமா கவனிக்கப்பட வேண்டிய ஒன்று. நாங்கள் அதை பார்க்கிறோம், அதை பதிவு செய்வோம். கொள்கை முகங்களாக நல்ல இரண்டாம் நிலை தலைவர்கள் இல்லாமையும் திரளும் கூட்டத்தை தொண்டற்படையாக மாற்றும் அமைப்பு உருவாக்க திறனின்மையும் தமிழக வெற்றி கழகத்தினுடைய மிக முக்கியமான பலவீனங்கள். இந்த இரண்டும் இருந்திருந்தால் ஒருவேளை அவர் ஏறக்குறைய அவர் அந்த ஆட்சிக்கு பக்கத்துல வந்திருப்பார். ஒரு முக்கியமான எதிர்கட்சி தலைவராக வேணும் சட்டப்பேரவையில் அமர்ந்திருப்பார். மீண்டும் சொல்கிறேன், கூடுகிற கூட்டத்தை தொண்டர்களாக மாற்றுகிற அந்த ஒரு கட்டமைப்பிற்கான ஆளணிகள் இல்லையோ என்று எங்களுக்கு என்ன தோன்றுகிறது. அதே போல எந்த ஒரு கட்சியானாலும் தமிழகத்தில் நீங்கள் ஒரு கொள்கை கோட்பாட்டு முகங்கள் நிறைய இருந்தால்தான் மிட் ஆடியன்ஸ் நம்புவாங்க, மிட் ஓட்டர்ஸ் நம்புவாங்க. அந்த ஒரு தன்மையும் இல்லாமல் இருக்கிறது. முன்னாள் முதல்வர் மாண்புமிகு பன்னீர்செல்வம் அவர்கள் மதுரை, தேனி, ராமநாதபுரம் மாவட்டங்களில் திமுக வெற்றிக்கு உதவுகிறார். இது ரொம்ப முக்கியமா கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். நான் முதல் கட்டத்தில் செய்த ஆய்வு போது இதை கவனிக்கல. என்னுடைய ஆய்வு முடிவுகள் வேற மாதிரி இருந்தது. நான் மதுரையில இருந்து முதல்ல அந்த ரிசல்ட்ஸ் நம்பல. பட் இப்போ போய் பாக்குறப்ப அவர் ஒரு சின்ன ரோல் ஆனா கிரிட்டிக்கல் ரோல் அவர் பிளே பண்றாரு. திமுகவுடைய சமூக கூட்டணி பேரளவு சீராக இருக்கிறது. நான் முதல்ல சொன்னதை போல சோசியல் கோலிஷன், மொழி வழி, மத வழி, இன்னும் வடதமிழகத்து தலித் மக்கள், அருந்ததியர் சமூகத்தில் கணிசமான முறை விஜய்க்கு நகர்ந்தாலும், அதே போல தலித் சமூகத்திலும் பறையர் சமூகத்தில் இளைஞர்கள் விஜய் நோக்கி நகர்ந்தாலும் கூட சோசியல் கோலிஷன்ங்கிறது திமுகவுக்கு சரியாக. ஆனா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரையில் அதனுடைய ஒரு ஸ்பைன் என்று சொல்லலாம், முதுகெலும்பாக இருந்த சமூக கூட்டணி முக்களத்து சமூகம் பிராக்மெண்ட் ஆயிருக்கு. இந்த பிராக்மெண்டேஷன்ங்கிறது எல்லாருக்கும் எல்லா இடத்துலையும் தெரியுது. குறிப்பாக தென் தமிழகத்தில் டீப் சவுத்ல தெரியுது. இன்னொரு முக்கியமான ஒரு கவனிப்பு என்ன அப்படின்னா, குறைவான ஒப்பீட்டளவில் குறைவான வாக்கு சதவீதம் இது இந்த தேர்தலில் மட்டும்தான் நடக்குதுங்க. அதாவது ஒரு 30% ஓட்டு வாங்கிட்டு இவ்வளவு தொகுதிகளை வெல்வது என்பது அவ்வளவு ஈஸி கிடையாது. ஆனால் அதிமுகவுக்கு இந்த முறை நடக்குது. வாக்கு சதவீதம் குறைவாக வாங்கினாலும் எண்ணிக்கையில் அது கன்வர்ஷன் இன்டு சீட்ஸ்ங்கிறது அதிகமா நடக்குது அந்த ஒப்பீட்டளவு. அதே வேளை ஏறக்குறைய பக்கத்துல விஜய் அதே அளவுக்கு வாக்குகள் வாங்கினாலும் அது ப்ரொபோர்ஷனேட்டா தொகுதிகளாக கன்வெர்ட் ஆகல. இதுவும் எங்களுடைய ஒரு கவனம். இந்த லாஸ்ட் கடைசி ஒரு 3-4 நாட்கள் களத்தில் மாற்றங்கள் எதிரும் நிகழ்ந்தால் தமிழகத்தை விஜய் அவர்களுடைய தாவேக்கா அதிகமாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வாக்குகளை சிதைப்பதை நாங்கள் எல்லாரையும் அருந்ததியர் சமூகம், பறையர் சமூகம், இப்படி ஒரு சில ஒரு தொகுப்பு கிறிஸ்தவர்கள் இந்த வாக்குகளை விஜய் கொஞ்சம் சிதைத்தாலும் கூட அதிகமாக அவர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வாக்குகளை தான் சிதைக்கிறார். இதில் வெளிப்படையாக சொல்ல வேண்டும் என்றால் சென்னையில்
கணிசமான தொகுதிகளில் அவர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை 3ஆம் இடத்திற்கு நகர்த்துவது போல எங்களுடைய பதிவுகள் தெரிகின்றன. மிக முக்கியமாக கடைசியாக இந்த கவனப்படுத்தல் சொல்ல வேண்டும் என்றால், கடந்த 50 ஆண்டுகளுக்கும் 60 ஆண்டுகளுக்கும் மேலாக தமிழக அரசியலுக்கு நேர்ந்த ஒரு தனித்துவம் என்பது 2 ஒரு முனைகளுமே 2 கோல் போஸ்டுமே திராவிட கட்சிகள். அப்படிதான் இது இருந்தது. இந்த தேர்தலில் அந்த பைபோலாரிட்டின்னு சொல்லுவோம், 2மே திராவிட கட்சிகள். அது கொஞ்சம் சேதமாகிறது அல்லது கடும் ஒரு அழுத்தத்திற்கு உள்ளாகிறது. அது இன்னும் கிறிஸ்டலைஸ் ஆயிடுச்சுன்னா அடுத்தடுத்து வரக்கூடிய தேர்தல்களும் தமிழக அரசியலும் முற்றிலும் ஒரு மாறுபட்ட ஒரு திசையில் இருக்கும். பிராக்மெண்டேஷன்ங்கிறது நடந்துருச்சு. இந்த பிராக்மெண்டேஷனை யாரு ரீகாலிபிரேட் பண்ண போறாங்கன்றதெல்லாம் ஒரு ஓபன் கிரவுண்டா இருக்கும் வரக்கூடிய காலம். இந்த அடிப்படையில் நாங்கள் யாருக்கு எவ்வளவு வாக்கு சதவீதம் கிடைக்கும் என்பது எங்களுடைய கணிப்பாக திராவிட முன்னேற்ற கழக கூட்டணிக்கு 43% வாக்கு குறைந்தபட்ச வாக்கும், 45 என்பது அதிகபட்ச வாக்காக இருக்கலாம் என்றும், அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணிக்கு 30% வாக்கு என்பது குறைந்தபட்ச வாக்காகவும், 32 என்பது அதிகபட்ச வாக்காகவும் இருக்கும் என்பதும், தமிழக வெற்றி கழகம் இட்ஸ் வெரி நெபுலஸ் வாலண்டைல். எங்கள் கணக்கு பிழையாக போகலாம். ஆனால் குறைந்தபட்சம் அவர்கள் 19% வாங்கக்கூடும், அதிகபட்சம் 23 வாங்கலாம். சில இடங்களில் இதையோடு அதிகமாக கூட அவர்கள் வாங்கக்கூடும் என்பதும் எங்களுடைய அவதானமாக இருக்கிறது. நாம் தமிழர் கட்சிக்கு தமிழ் தேசியம், அதே போல ஒரு வேளாண் குடிகள், சீரியஸான தமிழ் திங்கர்ஸ், விவசாய சட்டங்கள் போன்று சார்ந்தவர்கள் அவருக்கு சாதகமாக இருப்பது போல் தெரிகிறது. 5-6% வாக்குகள் அவர் வாங்குவார். விஜய் வந்திருக்கவில்லை என்றால் அவருடைய வாக்கு நாம் தமிழர் வாக்கு வங்கி கட்டாயம் ஒரு 12-14 வரை கொடுத்திருக்க வாய்ப்பு. சோ இதுதான் வாக்கு வங்கி, வாக்கு சதவீதம் எப்படி பிரிக்கப்படும் என்கின்ற ஒரு சூழல். இந்த எத்தனை தொகுதிகளை யார் யார் வெல்வார்கள் என்பதை சொல்வதற்கு முன்னால் இது ரொம்ப முக்கியமா நான் சொல்லணும். வாக்கு பதிவு சதவீதம் 80% மிகாமல் இருக்கும் என்கின்ற அடிப்படையில் தான் இந்த முடிவுகள் தரப்படும். அப்போ 80% அப்படின்னு இப்ப நம்ம சொல்றது எஸ்ஐஆருக்கு முன்னாடி இருக்கிற 70%. அதே நல்லா சொல்லுச்சு. ஆப்சல்யூட் நம்பர்ஸ்ங்கிறது 1,56,000 ஓட்டு கடந்த முறை பதிவாகி இருந்தால் அது 70% தான். இந்த முறையும் அதே எண்ணிக்கை தான் பதிவாகும். ஆனால் பெர்சன்டேஜ் என்பது காட்டும். இது ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு கவனிப்பு. ஆக 80% வாக்குப்பதிவு நடந்தால் என்ன முடிவுகள் வரும் என்பதுதான் எங்களினுடைய ஒரு கணிப்பு. ஏனென்றால் அந்த போட்டியில் வெறும் ஒரு 38 தொகுதிகள் தான் கடும் போட்டி நிலவும் தொகுதிகளாக நாங்கள் பட்டியலிடுவோம். வெறும் 38 தொகுதிகள். ஆனால் ஒருவேளை விஜய் ஃபேக்டரால வாக்குப்பதிவு 90% தொடுகிறது என்றால், பழைய பிஃபோர் எஸ்ஐஆர் 80%, 90% தொடுகிறது என்ற போது அது ஒரு வாலண்டாலிட்டி. ஒன்னே கிளீன் ஸ்வீப்பா இருக்கும், இல்லைன்னா யாருக்கு எங்க என்னங்கிறது எங்களால் முடியல. அதே ஓப்பனா சொல்லினால் கணிக்க முடியவில்லை. காரணம் 118 தொகுதிகள் கடும் போட்டி நிலவும் தொகுதிகளாக மாறும். 90% வாக்குப்பதிவு நடந்தது என்றார். எனவே இங்கு நாங்கள் முன்வைக்கக்கூடிய இந்த முடிவுகள் என்பது 80% உள்ளாகத்தான் வாக்குப்பதிவு நிகழ்ந்தால் என்ற அடிப்படையில் தரப்படுகிறது. திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி 146 156 இடங்களையும், அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி 84 கீழாக குறைந்து வந்தால் அதிகபட்ச குறைதல் என்பது 71 ஆகும். தமிழக வெற்றி கழகம் 3 பக்கத்துல நெருங்கி வராங்க. அதை நான் வெளிப்படையா சொல்லணும். இப்போ ஒரு நாள் பாக்குறப்போ மயிலாப்பூர் அவங்களுக்கு நெருங்குற மாதிரி இருக்குது, அடுத்த நாள் பாக்குறப்போ வேற மாதிரி இருக்குது. பெரம்பூர்ல அவர் வின் பண்றாருன்னா தொடர்ந்து ஒரு 3 கவனிப்புகளிலும் வந்திருக்கிறது. இப்படி ஒரு 3, 4, 7 தொகுதிகள் ஏறியும் இறங்கியும் இருக்கிறது. எனவே அது ஒரு ஹைப்போதெட்டிக்கலா கொடுக்குறோம். ஒருவேளை 12 வரைக்கும் கூட போகலாம். அது இந்த கடைசியில எப்படி ஓட்டெல்லாம் கன்வெர்ட் ஆகுறது துல்லியமாக கணிக்க முடியாத ஒரு களமாக விஜய் அவர்களுடைய களம் இருக்கிறது. நாம் தமிழர் பிற கட்சிகளுக்கு தொகுதிகள் இல்லை என்பது. இத்துடன் எங்களினுடைய கள ஆய்வினுடைய தரவுகள்
நிறைவாகிறது. இனிமேல் நீங்கள் கேள்விகள் கேட்டு உரையாட விரும்பினால் உரையாடலாம். பார்ட்டி அண்ட் ஸ்ட்ரக்சரல் ஸ்ட்ரென்த் ஆஃப் அந்த கம்யூனிட்டி கோலிஷன் இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஈரோடு சிட்டிக்குள்ள டவுனுக்குள்ள வந்து அப்படி ஒரு கடும் போட்டியா இருக்கும். பட் ரூரலுக்கு போனா ஏடிக்கு தான் டெஃபினட்டா வருது. அதே போல திருப்பூர்ல வந்து இப்ப தினேஷ் ஒரு தொகுதி டெஃபினட்டா லீட் பண்றாரு. பட் மற்றபடி பாத்தீங்கன்னா ஏடிஎம்கே ஒரு டாமினன்ஸ் இருக்குது. அதே போல நீங்க சேலத்துக்கு போனீங்கன்னா, தர்மபுரிக்கு போனீங்கன்னா, இங்கெல்லாம் வந்து தெளிவான ஒரு லீட் அவருக்கு ஏடிஎம்கே. இது வந்து இந்த தேர்தலுக்காக வந்தது அல்ல. அது ஏறக்குறைய ஒரு 30-40 ஆண்டுகளாக கட்டமைக்கப்பட்ட ஸ்ட்ரக்சரல் ஸ்ட்ரென்த் சொல்லுவாங்க. அதனால அது கன்வெர்ட் ஆகுது. ஒருவேளை ஓபிஎஸ் இவங்களோட இருந்துப்பார் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உதயகுமார் அவர்கள் வந்து பாவம் அவர் வந்து ஓபிஎஸ்னாலே பாதிக்கப்படுறாரு, சசிகலானாலே அவரு பாதிக்கப்படுறாரு. அப்புறம் அந்த கேண்டிடேட் ஒரு பல ஆண்டு காலம் அங்க நல்லா வேலை செய்திருக்கிறார். திமுக கடுமையானவர். அப்ப அதை அவரால் அவர் வந்து ஒரு பெரிய அமைச்சர், ஒரு பெரிய அரசியல் ஆளுமையும் கூட. ஆனா அவரால் தாக்கு பிடிக்க முடியல. சோ இந்த மைக்ரோ அனாலிசிஸ் போறப்பதான் நமக்கு வந்து ஒரு கன்க்ளூஷன் வருது. அதிகமாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அணிக்கு வரக்கூடிய அந்த வாக்கு சதவீதமும் சரி, தொகுதிகளும் சரி, மேற்கு, வடமேற்கு, கொஞ்சம் வடக்கு என்கின்ற அந்த மண்டலங்களில் இருந்து வருது.